கடற்கரை. மைக்கேல் கடற்கரையில் நடந்து கொண்டு தனது அக்கா வெண்டியிடம் பீட்டர் பானின் சாகச கதையை கேட்கிறான். அப்பொழுது பீட்டர் பான் இவர்களை தேடி வருகிறான். வணக்கம். வணக்கம் பீட்டர். வெண்டி, மைக்கேல், என்னோட நெதர்லாந்துக்கு வர விரும்புகிறீர்களா? நெதர்லாந்தா? அது மிகவும் அற்புதமாக இருக்குமே. ஆனால் நாம அங்கே எப்படி பார்க்க முடியும்? அது மிகவும் சுலபமானது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னிடம் ஒரு மாயவாள் உள்ளது. அதை திசை பார்த்து வீசினால் போதும், நாம் உடனே அங்கு சென்று விடலாம். பீட்டர் வாளை வீசுகிறார். சற்றும் எதிர்பாராமல் அங்கு வந்த ஹைடியும் அவளது நண்பர்களும் சேர்ந்து பறக்கின்றனர். நாமும் பறக்கிறோம். அவர்கள் எல்லோரும் ஒன்றாக பறந்து நெதர்லாந்து பூமிக்கு வந்து விடுகின்றனர். நெதர்லாந்துக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இது எனது வீடு. என்னை பின்பற்றுங்கள். வாருங்கள், நாம் பீட்டரை பின்பற்றலாம். அவர்கள் பீட்டரின் வீட்டில் உள்ள ஒரு அறைக்கு செல்கிறார்கள். அங்கு லாஸ்ட் பாய்ஸ் விளையாடுகின்றனர். நண்பர்களே, ஹாய் பீட்டர். பீட்டர் திரும்பி வந்து விட்டார். அவர் நண்பர்களுடன் வந்திருக்கிறார். ஹாய் வெண்டி. வெண்டி, நீங்கள் நன்றாக கதை கூறுவீர்கள் என்று கேள்விப்பட்டேன். உங்களுக்கு கதை கூறுங்கள். நான் உங்கள் கதை நடத்தி உங்களுக்கு கதை சொல்றேன். ஆனால் முதலில் நாம் சில சாகசம் செய்யலாம். நாங்களும் உங்களோடு வருகிறோம். நீங்கள் யார்? நீங்கள் எப்படி இங்கு வந்தீர்கள்? ஹைடி தன்னை பற்றி முழுவதும் கூறுகிறாள். பீட்டர், நாங்களும் உங்களை பற்றி கேள்விப்பட்டோம். சக்தி இருப்பதை அறிந்து கொண்டோம். நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். நிச்சயம் உதவி செய்கிறேன். எனக்கு சில கடமைகள் இங்கு உள்ளது. அதை முடித்துவிட்டு பிறகு உதவி செய்கிறேன். அதுவரை நீங்கள் என்னுடனே இருங்கள். வாருங்கள், செல்லலாம். பீட்டர் பான் வீர சாகசங்கள் செய்வான். மிக்க தைரியமானவன். மலையிலிருந்து மலை, கடலிலிருந்து கடல் என்ற மாயவாளை வீசி பறக்கும் திறன் கொண்டவன். ஹைடியும் அவளது நண்பர்களையும் எப்படி பறக்க செய்து எங்கு கொண்டு செல்கிறான் என்று நாம் பார்க்கலாமா? காட்சி 2. கடற்கொள்ளையர்களின் கொடுமை. கடற்கொள்ளையர்கள் கப்பலில் இருக்கின்றனர். கேப்டன் ஹூக் நிறைய பொற்காசுகளையும் விலை மதிப்பில்லாத வைரத்தையும் கைப்பற்றியுள்ளார். நாம் இந்நாட்டின் பொக்கிஷங்களை கைப்பற்றி விட்டோம். இனிமேல் பீட்டர் பான் அதை எப்போதும் மீறுக்க முடியாது. கடற்கொள்ளையர்கள் வீரத்தை கொண்டாடுகிறார்கள்.
தடுத்து பார் பீட்டர். பீட்டர் சாமர்த்தியமாக ஹூர்க்கை தோற்கடிக்கிறார். பிறகு பெட்டியை கைப்பற்றினார். சரி எல்லாம் முடிந்து விட்டது. இப்போது ஹைடியையும் அவன் நண்பர்களையும் அவரது இடத்திற்கு பத்திரமாக அனுப்பி வைக்கலாம். அதோ அங்கே ஒரு தீவு போல் தெரிகிறது. மைக்கேல், லாஸ்ட் பாய்ஸ், நாம் இந்த தீவை சுற்றி பார்க்க செல்லலாமா? அதற்கு முன் இந்த பொக்கிஷத்தை அரசிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமாம், நீங்கள் சொல்வது சரிதான். வாருங்கள், செல்லலாம். பீட்டர் தனது மாயை வலை வீசி கப்பலை வானில் பறக்க செய்கிறார். அது மெதுவாக அரண்மனையை சென்று அடைந்தது. ஹைடி, இந்த நாட்டின் பொக்கிஷத்தை நான் அரசிடம் சமர்ப்பித்து பிறகு வந்து உன்னை அழைத்து செல்கிறேன். அதுவரை இங்கேயே இரு. சரி பீட்டர், நான் இங்கேயே இருக்கின்றேன். பீட்டர் பேன் அரண்மனைக்குள் சென்றார்கள். மற்றவர்களும் அரண்மனையை சுற்றி பார்க்க ஆளுக்கு ஒரு திசையை நோக்கி சென்றார்கள். பீட்டர் வருவதற்குள் நாம் இந்த அரண்மனையை சுற்றி பார்த்துவிட்டு இங்கே வந்து விடலாம். ஆம், சரி. ஹைடி ஏதோ ஒரு இனிய ஓசை கேட்டு அதை நோக்கி நடந்தாள்.